வந்தே மாதரம். நீதிமன்ற நேரம் வீணாகும் வகையில் பொதுநல வழக்கு. 1,00,000 ரூபாய் அபராதம் விதித்து சென்னை ஹைகோர்ட். நீதிமன்ற நேரமா? நேரம்னா என்னங்க அர்த்தம்? எனக்கு தெரியவே இல்லை. நானும் 2 வழக்கு தாக்கல் செய்திருக்கேன். கொசு உற்பத்தி பண்ணுற மழைநீர் வழியாக கால்வாய் வேண்டாம், மழைநீர் சேகரிப்பு பண்ணுறதுக்கு உத்தரவு போடுங்க ஏஜமா அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் 2019 வழக்கு தாக்கல் செய்தேன். அந்த வழக்கு இன்னும் விடிவு வரமாட்டேங்குது. நேரம் அந்த அது ஏகப்பட்ட மரம் வெட்டிட்டாங்க, ஏகப்பட்ட உயிர் போயிடுச்சு, 5000 கோடி காலியாக போச்சு. கொசு உற்பத்தி ஜாஸ்தி ஆகிடுச்சு, கொசுக்கு மருந்து அடிக்கிறோன்னு பணம் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஜாலியாக போய்கிட்டு இருக்கு. அந்த வழக்குக்கு அப்புறம் என்னத்தை தான் வீணாகுன்னு தெரியல. நான் போட்ட வழக்கை நீங்கள் விசாரணைக்கு எடுக்காததால் அரசாங்கம் பணம் 5000 கோடி கிட்ட காலியாக போச்சு. இப்போ இதுக்கு எங்கே போய் முட்டிக்கிறது? இப்போ உடனே எங்கேயா என் மேலே பனிஷ்மெண்ட் போடுங்க. ஏன் நீ மென்ஷன்லாம் பண்ணாமல் இப்படிலாம் வீடியோ போட்டுட்டு தெரியுற அப்படின்னு எனக்கு பனிஷ் பண்ணுங்கள். அந்த கேஸை கொண்டாங்க, தயவுசெய்து கேஸை கொண்டது இனிமேலாவது உத்தரவு போடுங்க. அப்புறம் குண்டுக்குழி சாலை ஒரு கேஸும் பெண்டிங்கில் இருந்துக்கிட்டு இருக்குது, அதையும் கொண்டது அதுக்கு ஒரு நல்ல உத்தரவாக போடுங்க. தயவுசெய்து போடுங்க ஏஜமா. ஜெய்ஹிந்த்.